இன்னைக்கு நம்ம சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் சாப்டர் தான் பார்க்க போறோம். இது ஃபேஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். ஸோ இது அட்லீஸ்ட் வந்து 3 to 5 கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இருக்கிற சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த சாப்டர்னு கேட்டிங்கன்னா இந்த சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் தான். அதே மாதிரி இது கொஞ்சம் பெரிய சாப்டரும் கூட. ஸோ கிளாஸ்ல ரொம்ப கவனமாக சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயத்த நல்லா திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட இன்ட்ரோ போயிடலாம். ஃபர்ஸ்ட் சாயில். ஓகே, சாயில்னா என்ன? எதா இருந்தாலும் அதோட எந்த வேர்ட்ல என்ன வந்துச்சு அதுக்கு மீனிங் என்ன பார்ப்போம். ஓகேவா? சாயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு லாட்டின் வேர்ட். என்ன வேர்ட் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம். ஓகேவா? அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர், அதாவது தரை. ஓகேவா? லாட்டின் வேர்ட். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் அக்ரிகல்ச்சருக்கும் அது ஒரு லாட்டின் வேர்ட். ஏன்னா கல்ச்சர்ல எல் வருது, எல் வந்ததுனால லாட்டின் வேர்ட்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி சாயில்ல எல் வருது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு லாட்டின் வேர்ட். சாயில், சோளம். ஓகே, அதுக்கு மீனிங் வந்து ஃப்ளோர். ஓகே, சாயில்னா என்ன? சாயில்னா என்னன்னா எர்த்தோட ஒரு ஸ்கின், தோல் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்பர் லேயர் ஆஃப் த எர்த், மேல கவராக இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க, சாயில் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ அந்த சாயில் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ். ஓகே, இது அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தனியான பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே இருக்கும். இப்போ ஒரு இதை பத்தி படிக்கிற அந்த ஸ்டடிக்கு பேரு தான், சயின்டிபிக் ஸ்டடிக்கு பேரு தான் சாயில் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ சாயில் சயின்ஸ்னா என்ன? சாயில வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸா, இயற்கை வளமா கன்சிடர் பண்ணி ஸோ அதை பத்தி படிக்கிறோம். சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது, சாயில் ஃபார்மேஷன், அதை எப்படி பிரிக்கிறாங்க, கிளாசிபிகேஷன் அண்ட் அது மேப்பிங் அண்ட் அதோட பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சாயில் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாயில்னா என்னன்னு பார்த்துரும். நெக்ஸ்ட் சாயில் சயின்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா சாயில் சயின்ஸோட ஃபாதர் யாரு? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டுகுச்சி. ஓகே, ஸ்பெல்லிங் தெரியல, ஸ்பெல்லிங்ல இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ டாக்குச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, ஃபாதர் ஆஃப் அக்ரானமின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபாதர் ஆஃப் அக்ரானமி யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான இஆர்டி கிளாஸஸ், மற்ற பிஓஏகே கிளாஸஸ், கரண்ட் அஃபேர் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வந்து அது ஓகேவா, இல்லை அதாவது மாற்றணுமா, ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னாலும் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஃபாதர் ஆஃப் அக்ரானமி யார் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர் போட்டுருங்க. அதுக்கு நான் ஒரு க்ளூவும் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க அக்ரானமி கிளாஸ் பார்த்துட்டு போட்டு நீங்கள் போடுங்க. ஸோ இப்போ ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ் யார்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னா டாக் அச்சீவ். ஓகேவா? அப்போ டாக் அச்சீவ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. டாக் அச்சீவ் சாயில். டாகு கூட அச்சீவ் பண்ணும்பா இந்த சாயில்ல, அப்படிப்பட்ட மண்ணுடா இது, நாய்க்கு கூட சாதிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக் அச்சீவ் சாயில். அப்ப டாக் அச்சீவ் அப்படின்னா யாரு? ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ். ஓகே, இவ்வளவுதான் க்ளூ. ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ் யாரு? இனிமே மறக்கவே கூடாது, டாக் அச்சீவ். அப்ப டாக் அச்சீவ் இந்த சாயில். ஓகே, டாக் கூட அச்சீவ் பண்ணும், டாக் அச்சீவ். ஓகே, இந்த சாயில் என்னன்னு பார்த்துட்டோம். லாட்டின் வேர்ட் சோலம், மீனிங் வந்து ஃப்ளோர். சாயில் சயின்ஸ் என்ன சொன்னோம்? ஸ்டடி ஆஃப் த சாயில் as a natural resource. So அது and its soil formation, classification, mapping, physical, chemical, biological properties இதெல்லாம் பத்தி படிக்கிறது சாயில் சயின்ஸ். ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ் டாக்டர். முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் சாயில் சயின்ஸை இன்னும் ஃபார்தரா நிறைய டிசிப்ளின்ஸா பிரிப்பாங்க. இப்போ ஹார்டிகல்ச்சர், ஃப்ளோரிகல்ச்சர், விட்டிகல்ச்சர் இந்த மாதிரி பிரிப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ சாயில் சயின்ஸை ஃபர்தரா பிரிப்பாங்க. சாயில் சயின்ஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாயில் கெமிஸ்ட்ரி. ஓகே, சாயில் கெமிஸ்ட்ரி பேர்ல இருக்கு. ஸோ இதோட கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி இருக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன நடக்குது, இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதெல்லாம் பத்தி படிச்சோம்னா சாயில் கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் சாயில் பிசிக்ஸ், இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பத்தி படிச்சோம்னா சாயில் பிசிக்ஸ். நெக்ஸ்ட் மைக்ரோபயாலஜி, இதுல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்படி இருக்கு, அதுங்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன, அதோட க்ரோத் எது ப்ரொமோட் பண்ணும், அதுங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனால சாயில் என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நடக்குது, இப்படி அதை பத்தி படிச்சோம் அப்படின்னா அது மைக்ரோபயாலஜி. அண்ட் நெக்ஸ்ட் சாயில் ஃபெர்டிலிட்டி. ஃபெர்டிலிட்டி அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் காம்போசிஷன், ஓகேவா, நியூட்ரியன்ட் எந்த அளவுக்கு சப்ளை பண்ணுது, அந்த ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சோம்னா அது சாயில் ஃபெர்டிலிட்டி. நெக்ஸ்ட் சாயில் கன்சர்வேஷன். கன்சர்வேஷன் என்னது? பாதுகாக்கிறது. சாயில் எதுக்கு பாதுகாக்கணும், எதுக்கு பாதுகாக்கணும்? சாயில் எரோஷன் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களால சாயில் வந்து டீக்ரேட் ஆகும். ஸோ அதுல இருந்து பாதுகாக்கிறது சாயில் கன்சர்வேஷன். நெக்ஸ்ட் இன்னொரு இது என்னன்னா பெடாலஜி. பெடாலஜி அப்படிங்கிறது என்னன்னா சாயிலோட ஜெனசிஸ், அதாவது பாத்தீங்கன்னா வந்து அது எப்படி வந்து உருவாகுது, ஓகே, அதோட சர்வே, ஆன்சர்வே, ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ் இதெல்லாம் படிச்சோம்னா பெடாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் சாயில் சயின்ஸ் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸா பிரிக்கிறாங்க.
கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மைக்ரோபயாலஜி, சாயில் ஃபெர்டிலிட்டி, சாயில் கன்சர்வேஷன், சாயில் பெடாலஜி. இது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சாயில் சயின்ஸ் வந்து திரும்ப அதேதான். சாயில வந்து ரெண்டு வகையா வந்து ரெண்டு பிரான்ச்சா வந்து நம்ம சொல்லலாம். ரெண்டு பிரான்ச்ல நம்ம அதை ஸ்டடி பண்ணலாம். என்ன பிரான்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பெடாலஜி அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எடபாலஜி. ஓகேவா? பெடாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, சாயில வந்து இது ரெண்டுமே சாயில பத்தி படிக்கிறதா. அப்புறம் எதுக்குப்பா அந்த ரெண்டு பிரான்ச் நீங்க கேட்கலாம். சாயில எந்த ஆங்கிள் இருந்து படிக்கிறோம், அதாவது சாயில வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸா கன்சிடர் பண்ணி, ஓகேவா, அந்த ஆங்கிள் இருந்து ஒரு சாயில பத்தி நம்ம வந்து ஸ்டடி பண்றோம், அது ஒரு நேச்சுரல் பாடியா கன்சிடர் பண்ணி ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அது பெடாலஜி. எடபாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாயில வந்து மீடியம் ஃபார் பிளான்ட் growth. ஓகே, ஒரு பிளான்ட் வளர்ந்து அதுக்கு வந்து ஒரு மீடியமா சாயில் வந்து பயன்படுது, அந்த ஆங்கிள் இருந்து படிச்சீங்கன்னா எடபாலஜி. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பெடாலஜினாலும் சரி எடபாலஜினாலும் சரி ரெண்டுமே சாயில பத்தி படிக்கிறது தான். பெடாலஜி அப்படிங்கிறது சாயில வந்து ஒரு நேச்சுரல் பாடியா கன்சிடர் பண்ணி படிச்சோம்னா அது பெடாலஜி. சாயில் வந்து ஒரு பிளான்ட் growthக்கு தேவையான ஒரு மீடியமா பார்த்தோம்னா எடபாலஜி. இவ்வளவுதான் சாயில் சயின்ஸோட பேசிக் இன்ட்ரோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, இதுல சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும். இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெடான். பெடான் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் கேன் பி கால்ட் அஸ் சாயில். ஓகே, எதை வந்து ஒரு இதுதான்ப்பா சாயில் அப்படின்னு எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வேல்யூவை நம்மளால சொல்ல முடியுமோ, டு த ஸ்மாலஸ்ட், அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம். இப்போ ஆட்டம்னா எவ்வளவு சின்னதா ஒரு விஷயம் இருக்கும், அதை தான் ரொம்ப நுணுக்கமா இருக்கிறது ஆட்டம் சொல்றது. அந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் கேன் பி கால்ட் அஸ் சாயில், எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்ம சாயில்னு சொல்ல முடியுமோ அதுதான். இப்போ சாயில்னு வந்து ஒரு சின்ன கிளே சாயில் எடுத்து வந்து ஒரு சின்ன பார்ட்டிகள் எடுத்து சாயில்னு சொல்ல முடியாது. அப்படி மேல பரவி இருக்கும், அந்த மொத்தத்தையும் சேர்த்துதான் நம்ம சாயில்னு சொல்ல முடியும். இப்ப சாயில்னு எந்த லெவலுக்கு நம்ம ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூமா சொல்ல முடியுமோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பெடான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பெடான்லாம் சேர்ந்த குரூப் ஆஃப் பெடான் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாலிபெடான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாலிபெடான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் கண்டினியூஸ் சிமிலர் பெடான், ஒரே மாதிரியான பெடான் வந்து வரிசையா இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து பாலிபெடான். ஓகே, இப்ப இந்த லேயர் மட்டும், இந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம பெடான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற பெடான்லாம் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாலிபெடான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் வந்து 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேல இருக்கும், ஒரு பெரிய ஏரியா. அந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சேர்த்துதான் பாலிபெடான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெடான் பாலிபெடான் தான் என்ன ஞாபகம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொஸ்டின் வந்த பெடான் அண்ட் குரூப் ஆஃப் பெடான் ஆர் சிமிலர் பெடான். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பாலிபெடான். ஜஸ்ட் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாயில் காம்போனன்ட். சாயில்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சாயில்னு எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல 25% என்னதான் இருக்கும்னா ஏர் இருக்கும், காத்து இருக்கும். பேலன்ஸ் 25% வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 45% வந்து என்ன இருக்கும்னா மினரல் மேட்டர்ஸ் தான் இருக்கும். இந்த 5% தான் என்ன இருக்கும்னா ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். நம்ம அக்ரிகல்ச்சர்லாம் ஆர்கானிக் மேட்டர் சொல்லிட்டே இருக்கோம். ஆனா சாயில்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் வெறும் 5% மட்டும்தான். ஸோ இந்த ப்ரொபோர்ஷன்ஸ்ல தான் இருக்கும். இதுல நம்ம ஒன்னொன்னையும் பத்தி தனித்தனியா படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக் மேட்டர்னா என்ன? இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம், பிளான்ஸ் இருக்கலாம், அனிமல்ஸ் இருக்கலாம். பிளான்ஸோட அனிமல்ஸோட எந்த ஒரு ரிமைன்ஸ், ஒரு செடி, ஓகேவா, காஞ்சு போன செடியா இருக்கலாம், மக்கி போன செடியா இருக்கலாம், இல்லைன்னா இறந்து போன அனிமல்ஸோட ரிமைன்ஸா இருக்கலாம், அதோட எக்ஸ்கிரீட்டாவா இருக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸா இருக்கலாம், அதோட எக்ஸ்கிரீட்ஸா இருக்கலாம், ஏதோ ஒன்று இதுங்களோட ரிமைன்ஸ் எது இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்கானிக் மேட்டர் ஃபர்தரா அதுக்கப்புறம் என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆகி ஒரு பிளாக் கலர்ல ஃபுல்லா மாறும். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லி டீகம்போஸ்டு ஆர்கானிக் மேட்டர் தான் ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கலர்ல இருக்கும்னா பிளாக் கலர்ல இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி துகள்களா அப்படி இருக்கும். ஸோ இந்த ஹியூமஸ் வந்து ஃபர்தரா டீகம்போஸ் ஆகுமா, இதுக்கப்புறம் மக்குமானா கிடையாது. ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டீகம்போஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவ்வளவுதான் நம்ம ஆர்கானிக் மேட்டர் பத்தி தெரிஞ்சோம். ஸோ ஆர்கானிக் மேட்டர் எதுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், இதுதான் நம்மளுக்கு என்ன கொடுக்கும், நியூட்ரியன்ட் ஃபண்ட். ஓகேவா? நியூட்ரியன்ட்டை வாரி வழங்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஆர்கானிக் மேட்டர். அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து சாயில் ஸ்ட்ரக்சரவும் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ட்ரூத்தை வந்து மெயின்டைன் பண்ணும். ட்ரூத்னா என்ன சொல்லுவோம்,
Tilth is the result of tillage. Tillage பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாயில் ஒரு ஸ்ட்ரக்சர்ல கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், tilth. ஓகேவா? ஸோ அந்த tilth வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அண்ட் எரோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருந்ததுன்னா மண்ணரிப்பு ஜாஸ்தியா இருக்காது. ஸோ எரோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஆர்கானிக் மேட்டர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏர், வாட்டர், இதை பத்தி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி போர் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்த்தலாம். போர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, போர்ஸ் இப்பதான் வந்து சாயில் அப்படின்னா ஓகே, இங்க கேப் இருக்கும்ல, ஒரு சாயிலுக்கும் இன்னொரு சாயிலுக்கும் இடையில இருக்கு கேப், அதுதான் போர் ஸ்பேஸ், ஓட்டை. ஓகேவா? அந்த கேப் தான் நான் சொன்னா போர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேப்புக்குள்ளதான் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஒண்ணு ஏர் இருக்கும், இல்லைன்னா வாட்டர் இருக்கும். ஓகேவா? ஏர் வந்து ஒரு சாயில் எடுத்துட்டேன்னு ஜெனரலா எவ்வளவு இருக்கும், 25% இருக்கும். வாட்டர் எவ்வளவு இருக்கும், 25% இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம சாயில் வாட்டரை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? சாயில் வாட்டர் இது எந்த லெவல்ல இருந்தா என்ன, இதுல டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு. நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா ஒன்னொன்னுத்துக்கும் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் அண்ட் கொஸ்டினையும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சாயில் வாட்டர். சாயில் வாட்டருக்கு இன்னொரு நேம் என்னன்னா ரைசிக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் ஜோன்ல இருக்கனால இது வந்து ரைசிக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு சாயில்ல அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஸோ பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே வந்து சாயில் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு கெமிக்கல் இருக்குன்னா அது கரையிறதுக்கு, ஒரு நியூட்ரன்ட் இருக்குன்னா அது வந்து கரையிறதுக்கு, ஓகேவா, மினரலைசேஷனுக்கு, அண்ட் இப்போ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதுக்கு அது வளர்றதுக்கு, ஸோ எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு சாயில் டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கிறது அதையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சாயில் வாட்டர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், சாயில் வாட்டர் வந்து கம்மியா இருந்தால் டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ சாயில் டெம்பரேச்சர் இதெல்லாமே வந்து சாயில் வாட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இரிகேஷன் ஷெட்யூலிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துலாம். இரிகேஷன் ஷெட்யூலிங்னால என்னது, ஷெட்யூல் போடுறது. ஸோ இரிகேஷன் என்னது, நீர் பாய்ச்சறது. ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியல் வாட்டர் அப்ளிகேஷன் அதை தான் நான் சொன்னேன் இரிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ எப்பெல்லாம் நம்ம வந்து பண்ண போறோம், ஸோ ஓகேவா, ஃப்ரீக்வன்சி. ஓகே, 2 days விட்டு 2 days விட்டு நான் தண்ணி பாய்ச்சுவேன், அதுதான் ஃப்ரீக்வன்சி. அண்ட் எவ்வளவு நேரம் பாய்ச்ச போறீங்க, 2 மணி நேரம் 2 மணி நேரம் பாய்ச்ச போறேன். ஸோ டியூரேஷன், ஃப்ரீக்வன்சி அண்ட் டியூரேஷன் ஆஃப் இரிகேஷன் இதை தான் என்ன சொல்லுவாங்க, இரிகேஷன் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஓகே, இதுல வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சேச்சுரேஷன். சேச்சுரேஷன் அப்படின்னா என்னன்னா ஃபுல்லா நிரம்பி இருக்கும். ஓகேவா? அதாவது இப்போ ஒரு மழை பெய்யுது, இல்ல இரிகேஷன் வந்து விடுறோம், தண்ணி பாய்ச்சுறோம், அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதா சேச்சுரேஷன். ஸோ இதுல இருக்கக்கூடிய மைக்ரோபோர்ஸ், மேக்ரோபோர்ஸ் எல்லாமே ஃபுல்லா தண்ணியால நிரம்பி இருக்கும். அண்ட் எக்ஸஸ் வாட்டர் ஜாஸ்தியா இருக்கும். அந்த எக்ஸஸ் வாட்டர் என்ன ஆகும்னா கீழே என்ன இருக்கும், கிராவிட்டி இருக்குமா, புவி ஈர்ப்பு விசை. ஸோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த எக்ஸஸ் வாட்டர் கீழே இன்ஃபில்ட்ரேட் ஆகி கீழே போயிடும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோபோர்ஸ், மேக்ரோபோர்ஸ் ஃபில் ஆயிடும், ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்கும், எக்ஸஸ் வாட்டர் கிராவிட்டினால கீழே போகும். இதுதான் சேச்சுரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னா ஃபீல்ட் கெப்பாசிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா இரிகேஷன் ஆர் ரெயின்ஃபாலுக்கு 2 to 3 daysக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் ஃபீல்ட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் இருக்கும், அது வந்து இந்த சாயில் வந்து நல்லா புடிச்சு வச்சிருக்கும். கிராவிட்டி என்னதான் கிராவிட்டி இருந்தாலும் இந்த கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டா இது கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால எக்ஸஸா இருக்கக்கூடிய தண்ணி வராது, ஏன்னா எக்ஸஸா இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போக்கி சாயில் வந்து வாட்டர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு, கிராவிட்டியில அதை விடாது. இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது தான் ஃபீல்ட் கெப்பாசிட்டி. ஓகே, அது என்ன பண்ணும், சாயில் ஹோல்ட்ஸ் த வாட்டர் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி, கிராவிட்டிக்கு எதிராக கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருந்தாலும் அது வாட்டரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. இதுதான் ஃபீல்ட் கெப்பாசிட்டி. இது அடுத்தடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பிளான்ட்டுக்கு இந்த வாட்டர் வந்து அவைலபிளா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு அது எக்கச்சக்கம் அதிகமான தண்ணியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல அது வந்து பிளான்ட்டுக்கு கரெக்டானதா இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவைலபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் உங்களுக்கு பிளான்ட்டுக்கு ஈஸியா வாட்டர் கிடைக்கக்கூடிய ஸ்டேஜ். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்பர் லிமிட் ஆஃப் அவைலபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பர் லிமிட் ஆஃப் அவைலபிள் வாட்டர் அப்படின்னா ஃபீல்ட் கெப்பாசிட்டி. முதல்ல அவைலபிள் வாட்டர் அப்படின்னாலே ஃபீல்ட் கெப்பாசிட்டில இருந்து தான் பிளான்ட்டுக்கு யூஸ் ஆகிற வாட்டர் லெவல் வந்து கிடைக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எம்ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஏடி அப்படிங்கன்னா மேக்ஸிமம் ஓகே அலவபிள் டெப்ளீஷன், மேக்ஸிமம் அலவபிள் டெப்ளீஷன், டெப்ளீஷனும் சொல்லலாம் ஆர் டெபிசிட்னு சொல்லலாம். ஓகேவா? மேக்ஸிமம் அலவபிள்னு சொல்லலாம், மேனேஜ்மெண்ட் அலவபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இரிகேஷன் மேனேஜர், நீர் பாய்ச்சல் யாரோ ஃபார்மர் யாரோ ஒருத்தர், ஸோ அவர் வந்து ஒரு பிளான்ட்டோட ரூட் இருக்கு, இந்த ரூட்டிங் ஜோன்ல எந்த அளவுக்கு தண்ணிய அந்த பிளான்ட் எடுத்துக்க அலோவ் பண்றாரோ, ஓகேவா, இதுல மெயின் வேர்டு ரூட்டிங் ஜோன்.
ஆக்டிவ் ரூட்டிங் ஜோன். இந்த ஆக்டிவ் ரூட்டிங் ஜோன்ல இந்த பிளான்ட் எந்த அளவுக்கு தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்றாரோ அதுதான் மேக்ஸிமம் அலோவபிள் டெப்ரிஷன். இவர் என்ன பிளான்ட் போய் சொல்லுவாரு இவ்வளவுதான் எடுத்துக்கணும் இவ்வளவு எடுத்துக்கூடாதுன்னு? அப்படி கிடையாது. ஜென்ரலா வந்து ஒரு இரிகேஷன் கொடுக்குறோம்னா மொத்த ஃபீல்டுக்குமே தான் கொடுப்போம். பட் நம்மளுக்கு தேவை அந்த கிராப் எவ்வளவு இருக்குது அப்படின்னா, அப்ப இந்த கிராப்பால இந்த நேரத்துக்குள்ள இவ்வளவு தண்ணி எடுத்துக்க முடியும். சரி தண்ணி நிறுத்துவோம் அப்படின்னு நிறுத்துறாரு இல்லையா? சோ அந்த மாதிரி அலோவ் பண்றாரு இல்லையா? சோ அந்த இதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி நம்ம இது பண்றதுதான் மேக்ஸிமம் அலோவபிள் டெப்ரிஷன். அந்த பிளான்ட் அந்த ஆக்டிவ் ரூட்டிங் ஜோன்ல இருந்து எவ்வளவு வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க அலோவ் பண்றோம் அதுக்கு பேர் தான் மேக்ஸிமம் அலோவபிள் டெப்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா வாட்டர் அவைலபிள் இன் ஆக்டிவ் ரூட்டிங் ஜோன், அந்த ரூட்டிங் ஜோன்ல எவ்வளவு வாட்டர் அவைலபிளா இருக்கும், அவைலபிள் வாட்டர் கெப்பாசிட்டி. ஸோ அதை தான் நம்ம எம்ஏடின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வில்டிங் பாயிண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வில்டிங் பாயிண்ட். வில்டிங்னா என்னது? காஞ்சு போறது. ஒரு செடி பார்த்துருக்கீங்களா? செடியோ மரமோ அப்படியே வாடி போய் தண்ணியே இல்லாம காஞ்சு போயிருக்கும்ல, அதுதான் வில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வில்டிங் நடக்கக்கூடிய பாயிண்ட் தான் வில்டிங் பாயிண்ட். தண்ணி இல்லாம காஞ்சு போற பாயிண்ட் தான் வில்டிங் பாயிண்ட். ஸோ இதை எப்படி பிரிக்கிறாங்க? ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட், இன்னொன்று அல்டிமேட் வில்டிங் பாயிண்ட். பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து செடியெல்லாம் அப்படியே காஞ்சு போன மாதிரி நிற்கும். பட் இந்த பாயிண்ட் இருந்தாலும் சரி, இப்ப திடீர்னு நீங்க தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது தள தளன்னு திரும்ப வளர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அதுக்கு பேரு பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட். காஞ்சிருக்கும் தான், பட் தண்ணி கொடுத்தீங்கன்னா திரும்ப அது ரெப்ளனிஷ் ஆகி அது வளர ஆரம்பிக்கும். அப்படின்னா அது பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட். அல்டிமேட் வில்டிங் பாயிண்ட் காஞ்சி இருக்கு, முடிஞ்சு போச்சுக்காக அது இறந்தே போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க தண்ணி கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் அது வளரவே வளராது. அந்த ஸ்டேஜ் தான் அல்டிமேட் வில்டிங் பாயிண்ட். அல்டிமேட் ஓகே, அல்டிமேட்டா அதான் முடிவு. ஓகேவா? ஸோ அது இறந்தே போயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் ரெப்ளனிஷ் ஆகாது. பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்டும் காஞ்சி தான் போயிருக்கும், பட் தண்ணி கொடுத்தீங்கன்னா ரெப்ளனிஷ் ஆகும். தண்ணி கொடுத்தாலும் ரெப்ளனிஷ் ஆகாது, இறந்து போயிடுச்சு அப்படின்னா அது அல்டிமேட் வில்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஸ்டேஜ். இதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபீல்டு கெப்பாசிட்டியில வாட்டர் வந்து எந்த ப்ரெஷர்ல ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா -1/10 to -1/3. ஓகேவா? -1/10 to -1/3 பார் இந்த ப்ரெஷர் அளவுல அது ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கோம். இப்போ இந்த வில்டிங் பாயிண்ட்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்ல -15 பார்ஸ் அளவுக்கு ரொம்ப அழுத்தமா அந்த சாயில் வந்து இருக்கிறது கொஞ்சம் தண்ணி தான், அதை நல்லா அழுத்தமா பிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ அதனால பிளான்ட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த தண்ணியை எடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது -15. அல்டிமேட் வில்டிங் பாயிண்ட் -60. ரொம்ப ஜாஸ்தி ப்ரெஷர், எக்கச்சக்க ப்ரெஷர் கொடுத்தாதான் அது தண்ணி எடுக்க முடியாது, அதனாலதான் அது இறந்து போயிடுது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபேக்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து -1/10 to -1/3. வில்டிங் பாயிண்ட் வந்து பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் வந்து -15. அல்டிமேட் வில்டிங் பாயிண்ட் வந்து -60. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வாட்டர் கெப்பாசிட்டி, அவைலபிள் வாட்டர் கெப்பாசிட்டி வந்து எதுக்கு ஜாஸ்தியா இருக்கும்னா கிளேக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஏன் கிளேல ஜாஸ்தியா இருக்குன்னு நீங்க யோசிக்கணும். இப்போ வந்து சாண்ட் இருக்கு, சாண்டு தானே தண்ணி ஈஸியா உள்ள வாங்கிக்குது, அப்ப சாண்ட்ல தானே வாட்டர் கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரவே கூடாது. கிளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சாயில் பார்ட்டிகள் அப்படியே சின்னதா இருக்கும். எடுத்து தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா சாயில் பார்ட்டிகள் சின்னதா ஃபைனாக இருக்கும் அதோட சைஸு. சாண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி பெருசா கொஞ்சம் அதோட சைஸ் வந்து கோர்ஸ், இதுதான் வந்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ இப்போ சாயில் வந்து இப்படி அமையும் போது இந்த மாதிரி சின்னதா இருந்தது அப்படின்னா அந்த ஒவ்வொரு சாயிலுக்கு இடையிலையும் என்ன இருக்கும்? போர்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு சாயிலுக்கு இடையிலையும் போர் ஸ்பேஸ்ங்கிறது இருக்கும். ஸோ கிளேல மொத்தமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போர் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா சாயில் பார்ட்டிகல் சின்னதா இருக்கிறதுனால சாண்டை கம்பேர் பண்ணும்போது கிளேல தான் போர் ஸ்பேஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அந்த போர்ஸ்ல என்ன இருக்கும்? அதாவது மைக்ரோ போர்ஸ். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைக்ரோ போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ போர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த போர்ஸ்ல அதனால வாட்டர் ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் ஜாஸ்தி. அப்போ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எதுக்கு ஜாஸ்தின்னு எக்கச்சக்கம்னா ஒரு 3 டைம்ஸ் போல கிட்டத்தட்ட வந்து ஃபேஸ் 1ல கேட்டிருக்காங்க எந்த சாயிலுக்கு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தின்னு. ஸோ கிளே சாயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இன்ட்ரோ கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் சிம்பிளா தெரியும், பட் இதுல எக்கச்சக்க கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.